ஓம் சாந்தி. மே 24, 2024 காலை முரளி வாக்தாரா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடைய தந்தை உங்களுக்கு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்களாக என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். ஷரீர உணர்வை துறப்பதே உங்கள் முயற்சியாகும். கேள்வி: நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது முதலில் உருவாகும் நோய் எது? அதில் ஒருவரின் பெயரிலும் உருவத்திலும் சிக்கிக் கொள்வதாகும். இந்த நோய் உங்களை விகாரமானவர்கள் ஆக்குகிறது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் ஷரீரங்களில் எவ்வித பற்றையும் நீங்கள் கொண்டிருக்க கூடாது. ஷரீரங்களில் உள்ள பற்றை துறந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் பந்தன வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி அடைவதற்கான பாதையை தந்தை உங்களுக்கு காட்டுகின்றார். இது உங்கள் கல்வியாகும். ஓம் சாந்தி. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் அமர்ந்திருக்க வேண்டும் என ஆன்மீக தந்தை கூறுகின்றார். நீங்கள் யாரை நினைவு செய்ய வேண்டும்? தந்தையை. நீங்கள் தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்வதனால் நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்து கூறுகின்றார், நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவீர்களாக. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி தொடர்ந்தும் ஷரீர உணர்வை துறப்பீர்களாக. அரை கல்பத்திற்கு நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். சத்திய திரேதா யுகங்களில் நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தீர்கள். அங்கு நீங்கள் நான் ஓர் ஆத்மா, இப்பொழுது இந்த ஷரீரம் பழையதாகிவிட்டது, நான் அதனை இப்பொழுது துறக்க வேண்டும், நான் அதனை மாற்றப் போகின்றேன் என்ற விழிப்புணர்வில் இருக்கின்றீர்கள். பாம்பின் உதாரணமும் உள்ளது. நீங்களும் அந்த பழைய ஷரீரங்களை துறந்துவிட்டு புதிய ஷரீரங்களுக்குள் பிரவேசிக்கின்றீர்கள். இதனாலேயே இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். உங்களை இவ்வாறு ஆக்குபவர் யார்? சதா ஆத்ம உணர்வில் இருக்கும் ஒரே ஒரு தந்தையே ஆவார். அவர் ஒரு பொழுதும் ஷரீர உணர்வுடையவர் ஆகுவதில்லை. அவர் ஒரு முறையே வந்தாலும் ஷரீர உணர்வுடையவர் ஆகுவதில்லை. ஏனெனில் அவர் கடனாகவே பெற்றுள்ள அந்த ஷரீரம் அவருக்கு சொந்தமானதல்ல. அவர் இந்த ஷரீரத்தின் மீது பற்று கொண்டிருப்பதில்லை. இந்த ஷரீரத்தை கடனாக பெற்றுக் கொள்ளும் அந்த ஒரே ஒருவர் அதில் பற்றை கொண்டிருக்க மாட்டார். அந்த ஷரீரத்தை துறக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நானே வந்து குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குகின்றேன். நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்து இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆகுவதற்காக என்னுடன் யோகம் செய்வதற்கு உங்களுக்கு நான் கற்பிக்கின்றேன். யோகம் என்ற வார்த்தையிலும் பார்க்க நினைவு என்ற வார்த்தையை உபயோகிப்பது நல்லது. நான் உங்களுக்கு நினைவு செய்வதற்கு கற்பிக்கின்றேன். குழந்தைகள் தங்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவை நினைவு செய்கின்றார். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்ற பொழுது குழந்தைகளான நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் தந்தை வந்து உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகியதால் நீங்கள் சிலரின் பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொண்டு விகாரமானவர்கள் ஆகின்றீர்கள். இல்லாது விட்டால் நீங்கள் அனைவரும் விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள். பின்னர் மறு பிறப்பு எடுப்பதனால் நீங்கள் விகாரம் உள்ளவர்கள் ஆகினீர்கள். இந்த ஞானம் என்றால் என்னவென்றும் பக்தி என்றால் என்னவென்றும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். 5 விகாரங்களும் ராவணன் உருவில் ஆரம்பமாகும் பொழுது
துவாபர யுகத்தில் பக்தி ஆரம்பமாகிறது. பாரதத்திலேயே ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் நினைவு கூறப்படுகின்றன. எவ்வாறாயினும் எவ்வளவு காலத்திற்கு ராமராஜ்யம் நீடித்ததென்றோ எவ்வளவு காலத்திற்கு ராவண ராஜ்யம் நீடித்ததென்றோ அவர்களுக்கு தெரியாது. இந்நேரத்தில் அனைவரும் கல்புத்தி உடையவர்களாகவும் தமோபிரதானமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் விகாரத்தின் மூலம் பிறப்பெடுக்கிறார்கள். இதனாலேயே இது விகாரமுள்ள உலகம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய உலகிற்கும் இந்த பழைய உலகிற்கும் இடையே, பகலுக்கும் இரவுக்கும் இடையே உள்ள பெரிய வேறுபாடு உள்ளது. புதிய உலகில் பாரதம் மாத்திரமே இருந்தது. வேறு எந்த தேசமும் பாரதத்தை போன்று தூய்மையான தேசமாக இருக்க முடியாது. வேறு எந்த பூமியும் பாரதம் போன்று தூய்மையற்றதாகவும் ஆக முடியாது. தூய்மையாக இருந்தது பின்னர் தூய்மையற்றதாக வேண்டும், அது மீண்டும் தூய்மையானதாக வேண்டும். தேவர்கள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள் என்றும் பின்னர் அவர்கள் மறுபிறவி எடுக்கும் பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். அவர்களே அதிகபட்ச எண்ணிக்கையான பிறவிகளை எடுக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இவரின் பல பிறவிகளில் இறுதி பிறவியின் முடிவிலேயே நான் வருகின்றேன். முதலாம் அவராகிய இவர் தனது 84வது பிறவியை முடித்து ஓய்வு பெறும் ஸ்திதியில் இருக்கும் பொழுதே நான் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். திரிமூர்த்தியும் உள்ளார், பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். எவ்வாறாயினும் மக்கள் தமோ பிரதானமாக இருப்பதால் அவர்களுக்கு இது தெரியாது. அவர்களில் எவரது வாழ்க்கை வரலாறும் மனிதருக்கு தெரியாது. மக்கள் அவர்களை வழிபடுகிறார்கள், ஆனால் அவை அனைத்தும் குருட்டு நம்பிக்கையாகும். பக்தி பிராமணர்களுடைய இரவு என்றும் சத்திய திரேதா யுகங்கள் பிராமணர்களுடைய பகல் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்போது பிரம்மாவே மக்களின் தந்தை என்பதால் நிச்சயமாக குழந்தைகளும் இருக்க வேண்டும். பிராமண குலம் உள்ளதே என்று பிராமணர்களுக்கு ஒரு வம்சம் இருப்பதில்லை என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பிராமணர்களே உச்சி குடுமிகள். உச்சி குடுமியும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பின்னர் உங்களுக்கு கற்பிக்கின்ற அதிமேலான பரம தந்தையான பரமாத்மா சிவன் உள்ளார். அவருக்கு ஒரு பெயர் மாத்திரமே உள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பல பெயர்களை வழங்கியுள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு ஆடம்பரமும் பகட்டும் உள்ளன. பல்வேறு விக்கிரகங்களும் பல்வேறு ஆலயங்களும் உள்ளன. அவர்கள் யாகங்கள் வளர்க்கிறார்கள், தபஸ்யா செய்கிறார்கள், தான தர்மங்கள் போன்றவற்றை செய்கிறார்கள். அவர்கள் தாம் பக்தி மூலம் கடவுளை அடைவோம் என்று கூறுகிறார்கள். யார் அவரை அடைகிறார்கள்? முதலில் வருபவர்களே முதலில் பக்தியை ஆரம்பிக்கிறார்கள். தேவர்கள் ஆக உள்ள பிராமணர்களே அரசர், அரசி, பிரஜைகள் ஆகின்றார்கள். முற்றிலும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களும் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களும் முற்றிலும் விகாரமற்றவர்களும் வன்முறையற்றவர்களையும் கொண்ட அதி உயர்வான தேவ தர்மம் அங்கிருந்தது. பாரதத்தில் ஆதி சனாதன தேவதா தர்மம் இருந்த பொழுது எல்லையற்ற செல்வம் இருந்தது. முதலில் தேவ தர்மத்திற்கு சொந்தமான நீங்களே 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. 84 பிறவிகள் மாத்திரமே உள்ளன. ஆனால் 8.4 மில்லியன் பிறவிகள் உள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு சக்கரத்தின் கால எல்லையும் 100,000 கணக்கான ஆண்டுகள் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், இந்த நாடகம் 5000 வருடங்களை கொண்டது. ஆகவே இது ஞானமாகும். ஸ்ரீ பாபா மாத்திரமே ஞானக்கடல் என நினைவு கூறப்படுகின்றார். மற்ற தந்தையர் எல்லைக்கு உட்பட்டவர்கள், அவரோ எல்லையற்ற பாபா. அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தைக்கு உரியவர்களாக இருந்தும் சந்தோஷத்தை இழந்திருக்கும் பொழுது எல்லையற்ற தந்தையையே நினைவு செய்கிறார்கள். மறுபிறவி எடுக்கும் பொழுது உலகம் பழையதும் தமோபிரதானமானதும் ஆகிறது. அப்பொழுதே தந்தை வருகின்றார். ஜீவன்முக்தி ஒரு வினாடியில் பெறப்படுகிறது. யாரால் அது கொடுக்கப்படுகிறது? எல்லையற்ற தந்தையால் ஆகும். நிச்சயமாக அனைவரும் பந்தன வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நீங்கள் தூய்மையற்றவர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும்
தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். இது ஒரு வினாடிக்குரிய விஷயமாகும். அந்த கல்வியை நீங்கள் நீண்ட காலம் கற்கின்றீர்கள். ஆனால் இந்த ஞானமோ ஒரு வினாடிக்கானதாகும். அங்கு மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள், ஆத்மாக்களே கற்கின்றார்கள். எவ்வாறாயினும் சரீர உணர்வு காரணமாக தாங்கள் ஆத்மாக்கள் என்பதை அவர்கள் மறந்து நான் இன்னென்ன அமைச்சர், நான் இன்னென்னார் என்று கூறுகிறார்கள். உண்மையில் அவர்கள் ஆத்மாக்களே. ஒரு ஆத்மா தனது பாகத்தை திரு அல்லது திருமதி என்ற சரீரத்தில் நடிக்கின்றார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்களே தங்கள் பாகங்களை சரீரங்களின் மூலம் நடிக்கின்றார்கள். சிலர் ஒன்றாகவும் மற்றொருவர் வேறொன்றாகவும் ஆகின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்த பழைய உலகம் இப்பொழுது மாற்றமடைந்து புதிய உலகமாக போகிறது. உலகின் புவியலும் வரலாறும் நிச்சயமாக மீண்டும் இடம்பெற வேண்டும். புதிய உலகம் சதோபிரதானமாக உள்ளது. ஒரு வீடு புதியதாக இருக்கும்போது அது சதோபிரதான் என்று கூறப்படுகிறது. பின்னர் அது பழையதாகி சீரழிய ஆரம்பிக்கும் போது அது தமோபிரதான் என்று கூறப்படுகிறது. இது ஒரு கல்வி என்பதால் நீங்கள் இந்த எல்லையற்ற நாடகத்தினதும் உலக சக்கரத்தினதும் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது பக்தி அல்ல. பக்தியின் நோக்கமும் குறிக்கோளும் இல்லாததால் பக்தியை கல்வி என்று அழைக்க முடியாது. பக்தர்கள் பிறவி பிறவியாக தொடர்ந்தும் வேதங்கள் மற்றும் சமய நூல்கள் போன்றவற்றை கற்கிறார்கள். இங்கு உலகம் மாற்றமடைய வேண்டும். சத்திய திரேதா யுகங்களில் ஆன்மீக குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தும். சத்திய திரேதா யுகங்களில் பக்தி இருக்க முடியாது. துவாபர யுகத்திலேயே பக்தி ஆரம்பமாகிறது. ஆகவே தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக ஞானத்தை கற்பிப்பவர் யார்? பரமாத்மாவே, அதாவது பரம தந்தையே அதனை கற்பிக்கின்றார். அவர் அனைவருக்கும் சொந்தமானவர். ஒரு லௌகிக தந்தையை ஒருபொழுதும் பரமதந்தை என்று அழைக்க முடியாது. பரலோக தந்தையே பரமதந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அவர் பரந்தாமத்தில் வசிக்கின்றார். மக்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது கூறுகிறார்கள், ஓ கடவுளே, ஓ ஈஸ்வரரே. உண்மையில் அவருக்கு ஒரு பெயர் மாத்திரமே உள்ளது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அவருக்கு பல பெயர்களை வழங்கியுள்ளார்கள். அனைத்து இடங்களிலும் அதிக அளவு பக்தியின் விரிவாக்கம் உள்ளது. அவை அனைத்தும் மனிதர்களின் வழிகாட்டல்கள். இப்போது மக்களுக்கு கடவுளின் வழிகாட்டல்கள் தேவை. கடவுளின் வழிகாட்டல்கள் ஸ்ரீமத் ஆகும். ஸ்ரீ ஸ்ரீ 108 பேரின் மாலை உருவாக்கப்படுகிறது. இந்த மாலை இல்லற பாதைக்குரியவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. மறுபிறவி எடுக்கும் பொழுது நீங்கள் ஏனியில் இறங்கி கடனாளிகள் ஆகின்றீர்கள். மக்களின் புத்தி பலமற்று போகும் பொழுது அவர்கள் கடனாளிகள் ஆகிறார்கள். 100% செழிப்பாக இருந்தவர்கள் இப்போது கடனாளிகள் ஆகியுள்ளார்கள். அவர்களின் புத்திகளில் பூட்டுகள் உள்ளன. அவர்களுக்கு அந்த பூட்டுகளை போட்டவர் யார்? அவை கோத்ரேஜ் பூட்டுகளாகும். பாரதம் முதற்தரமான இடமாக இருந்தது. அதனை போன்ற வேறு எந்த தேசமும் இருக்கவில்லை. பாரதத்திற்கு பெரும் புகழ் உள்ளது. அனைத்து சமயத்தினருக்கும் பாரதம் மிக சிறந்த யாத்திரை ஸ்தலமாகும். எவ்வாறாயினும் நாடகத்திற்கு ஏற்ப கீதை பொய்யாக்கப்பட்டுள்ளது. அந்த தவறு பாரதத்தினாலும் முழு உலகத்தாலும் இழைக்கப்பட்டுள்ளது. தந்தை பரந்த கீதை பாரத மக்களாலேயே பொய்யாக்கப்பட்டுள்ளது. அந்த கீதை ஞானத்தின் மூலமே தந்தை புதிய உலகை உருவாக்கி அனைவருக்கும் சத்கதியை அளிக்கின்றார். பாரதமே அனைத்து பூமியிலும் மேன்மையானதாகவும் செல்வம் மிக்கதாகவும் இருந்தது. அது இப்போது மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகிறது. இந்த விருட்சம் தலைகீழாக உள்ளது. அதன் விதை மேலே உள்ளது. அவர் விருட்சத்தின் பிரபு என்றும் அழைக்கப்படுகின்றார். அவரே வியாழ தகுணங்களை குரு திசையில் கொண்டு வருகின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். விருட்சத்தின் பிரபுவாகிய நான் வரும்போது வியாழ தகுணங்கள் பாரதத்தின் மீது படிந்து பாரதம் மேன்மையானதாகிறது. பின்னர் ராவணன் வரும்போது ராகுவின் தகுணங்கள் வருகின்றன. அப்பொழுது பாரதத்தின் நிலைமை என்னவாக இருக்கும்? நீங்கள் தூய்மையானவர்கள் என்பதால் அங்கு நீங்கள்
நீண்ட ஆயுட்களை கொண்டிருக்கின்றீர்கள். அரை கல்பத்தில் நீங்கள் 21 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். பின்னர் அரை கல்பத்தில் இந்திரிய சுகங்களில் ஈடுபடுவதால் உங்களின் ஆயுட்காலங்கள் குறைவடைந்து நீங்கள் 63 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் சத்தோப்பிரதானமாக வேண்டும். ஆகவே என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இந்நேரத்தில் அனைத்து சமயத்தவர்களும் தமோ பிரதானமாக உள்ளார்கள். நீங்கள் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்கலாம். ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரு தந்தை மாத்திரமே உள்ளார். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதால் மற்ற அனைவரும் சகோதரர்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று அவர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆத்மா கூறுகின்ற அது சரி, சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு தந்தை மாத்திரமே உள்ளார். மகத்துவமான பாபாவே ஆஸ்தியை கொடுக்க வேண்டும். அவர் பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். மக்கள் சிவனின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுடைய யுத்தம் 5 விகாரங்களுடனாகும். காமமே உங்கள் முதலாவது எதிரியாகும். மக்கள் ராவணனை எரிக்கிறார்கள். அதன் பெயரோ சுவரோ அல்லது தாங்கள் ஏன் அவனை எரிக்கிறார்கள் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. துவாபர யுகத்தில் இருந்து நீங்கள் தொடர்ந்தும் வீழ்வதுடன் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகின்றீர்கள். ஒரு புறம் அவர்கள் சிவ பாபாவை நினைவு செய்து வழிபடுகிறார்கள். மறுபுறம் அவரை சர்வ வியாதி என்றும் கூறுகிறார்கள். மாயையின் சுழற்சிக்குள் அகப்பட்டதால் நீங்கள் எங்களை உலக அதிபதிகளாகிய அந்த ஒரே ஒருவரை அவதூறு செய்தீர்கள். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை எண்ணற்ற பிறவிகளில் வைத்துள்ளீர்கள். நீங்கள் என்னை ஒவ்வொரு அணிவிலும் வைத்துள்ளீர்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எல்லையற்ற தந்தையே அவதூறு செய்ததனால் நீங்கள் மிகவும் பாவ ஆத்மாக்கள் ஆகியுள்ளீர்கள். இது ராவணனின் ராஜ்யமாகும். இந்நேரத்தில் அனைவரும் பக்தர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற அந்த ஒரே ஒருவர் யார்? சத்தியுகத்தை ஸ்தாபிக்கும் ஒரே ஒருவரே அனைவரதும் பாபா ஆவார். ராவணனை பாபா என்று அழைக்க முடியாது. அனைவரிலும் 5 விகாரங்கள் உள்ளன. அவர்கள் விகாரத்தின் மூலம் பிறப்பெடுக்கின்றனர். இதனாலேயே அவர்கள் சீரழிந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அனைவரும் முற்றிலும் விகாரமானவர்கள். தேவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். அதே தேவர்களே இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என்று மக்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், இது ஒரு தவறாகும். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார். முதலில் இந்நேரத்தில் இந்த ஆத்மாவாகிய நான் பிராமண குலத்தை சார்ந்தவன். பின்னர் நான் தேவ குலத்தினுள் செல்வேன். பிராமண குலம் அது மென்மையான குலமாகும். பிராமணர்களின் வம்சம் இல்லை. உச்சக்குருவி பிராமணர்களையே குறிக்கிறது. நீங்கள் பிராமணர்கள். சிவ பாபா அனைவருக்கும் மேலே உள்ளார். அவர்கள் பாரதத்தில் பல்வகை ரூபங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்கள் பிராமணர்களின் உச்சி குடுமையை காட்டுவதில்லை. பிராமணர்களின் தந்தையையும் காட்டுவதில்லை. அவர்கள் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதும் இல்லை. அவர்கள் திரிமூர்த்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. இல்லாது விட்டால் பாரதத்தின் அரசாங்க லட்சினை திரிமூர்த்தி சிவனாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அது ஊர்காடாகும். இதனாலேயே அவர்கள் ஒரு காட்டு மிருகத்தை அரசாங்க லட்சினையாக செய்துள்ளார்கள். அதன் கீழ் அவர்கள் எழுதியுள்ளார்கள், சத்தியத்தில் வெற்றி உள்ளது. சத்தியுகத்தில் சிங்கமும் ஆடும் ஒன்றாக ஒரு குளத்தில் நீர் குடித்ததாக காட்டப்பட்டுள்ளது. சத்தியத்தின் வெற்றி என்றால் பொய்மையை வெல்வது என்று பொருளாகும். அந்த நேரத்தில் அங்கு அனைவரும் பாலும் சீனியும் கொண்டு சேர்த்து வாழ்கிறார்கள். அவர்கள் உவர்நீர் போன்று ஆகுவதில்லை. ராவண ராஜ்யத்தில் மக்கள் உவர்நீர் போன்று ஆகின்றார்கள். ராமராஜ்யத்தில் அனைவரும் பாலும் சீனியும் போன்று சேர்ந்து வாழ்கிறார்கள். இந்த உலகம் முட்காடு என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் இலக்கமும் காமம் என்ற வார்த்தையினாலேயே அவர்கள் ஒருவரை ஒருவர் திட்டுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், காமமே உங்கள் மிகக்கூடிய எதிரியாகும்.
அதன் ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை அது உங்களுக்கு துன்பத்தையே கொடுக்கிறது. ராவண ராஜ்யம் என்பதே சரியான பெயராகும். தந்தை கூறுகின்றார், இந்த 5 விகாரங்களின் மீதும் வெற்றியடைந்து உலகை வென்றவர்கள் ஆகுங்கள். இந்த இறுதி பிறவியில் விகாரங்கள் அற்றவர்கள் ஆகுங்கள். அப்பொழுது நீங்கள் சத்தோப்பிரதானமாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் மீண்டும் சத்தோப்பிரதானமாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆக வேண்டும். கங்கை தூய்மையாக்குபவர் அல்ல. நீங்கள் உங்கள் சரீரத்தில் உள்ள அழுக்கை உங்கள் வீட்டில் உள்ள நீரினாலும் சுத்தப்படுத்தலாம். ஆனால் அதன் மூலம் ஆத்மாக்களை சுத்தப்படுத்த முடியாது. பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற குருமார்கள் உருவாக்கியுள்ளார்கள். சத்கதி அளிப்பவரான சத்குரு ஒருவர் மாத்திரமே உள்ளார். அவரே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம சத்குருவும் ஆவார். உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்தியமும் இறுதியானது. இந்த ஞானத்தை கொடுப்பவர் அந்த ஒரே ஒருவரே. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, இப்பொழுதும் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சதோப்பிரதானம் ஆகுவதற்கு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதை பயிற்சி செய்யுங்கள். பாலும் தீயும் போல சேர்ந்து வாழுங்கள். இந்த இறுதி பிறவியில் விகாரங்களை வெற்றி கொண்டு உலகை வென்றவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையின் பாதுகாப்பு குறையின் கீழ் இருப்பதால் நீங்களும் சதா மகிழ்ச்சியை அனுபவம் செய்து பிறரையும் அனுபவம் செய்ய வைக்கின்ற ஒரு விசேஷ ஆத்மா ஆகுவீர்களாக. நீங்கள் தந்தையின் பாதுகாப்பு குறையின் கீழ் இருக்கும் பொழுது மாயையிடமிருந்து சதா பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். மாயையினால் பாதுகாப்பு குறையின் கீழ் வர முடியாது. கடின உழைப்பிலிருந்து தொலைவில் இருப்பதற்கு பதிலாக இயல்பாகவே மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்கள். ஏனெனில் கடின உழைப்பு என்ற உங்கள் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கு அனுமதிப்பதில்லை. பாதுகாப்பு குடையின் கீழ் இருக்கின்ற அத்தகைய விசேஷமான ஆத்மாக்கள் அத்தகைய உயர் கல்வியை கற்கும் போதும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஏனெனில் தாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சித்தியடைந்து விட்டார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உள்ளது. எனவே சதா மகிழ்ச்சியில் நிலைத்திருந்து தொடர்ந்தும் பிறருக்கு மகிழ்ச்சியில் திளைத்திருங்கள் என்ற செய்தியை கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய சேவையாகும். ஸ்லோகம். நாடகத்தின் ரகசியங்களை அறியாதவர்களே குழப்பம் அடைகிறார்கள். ஓம் சாந்தி.